எல்லோரும் கடன் கொடுக்குற அளவுக்கு வசதி ஆயிடுவோம். நம்ம எல்லோரும் கடன் கொடுப்போம், நம்ம கடன் வாங்க மாட்டோம், யார்கிட்ட கை நீட்டி வாங்க மாட்டோம் அப்படின்னு வசனம் இருக்குது. பட் ஆனால் நம்ம கடன் வாங்குகிறோம். அது வாங்குறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கடன் வாங்குறதுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, அநேக ஜாதிகளுக்கு நீ வந்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை அப்படின்னு வசனம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யறோம்? எல்லாருக்குமே கடன். அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன பதில் சொல்லிக்குவோம்? நம்மளா ஒருத்தர் கொடுக்க தானே போகிறோம், திரும்ப கொடுக்காம வந்தால் தான் தப்பு, தவறு. அந்த கர்த்தருக்குள்ள வந்தோன்னா அவங்க ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற கொடுத்துருவோம். ஆமாம். அப்புறம் கர்த்தருக்குள்ள வந்து நம்ம என்ன செய்யணும்? மீட்டர் வட்டியா? வட்டி வாங்கக்கூடாது, நம்ம வட்டிக்கு தானே வாங்குறோம். வட்டிக்கு வாங்கினால நம்ம கொடுத்துருவோம். இல்லை, வட்டிக்கு வாங்கினாலும் என்ன சொல்லுவோம்? கொடுத்துருவோம், நியாயமாக கொடுத்துருவோம். மீட்டர் வட்டியா? பேங்க் வட்டியா? பேங்க் வட்டி தானே நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளா சொல்லிக்கிறோம். இது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஒரு காசு கொடுத்து தீர்ப்பு மட்டும் நீ இவ்விடத்தை விட்டு புறப்பட மாட்டாய் அப்படிங்கிற வசனம். ஆனால் அந்த வசனம் வந்து எதுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரன்கிட்ட வந்து நீ என்ன செய்ய, நீ சண்டை போட்டிருந்தீங்கன்னா நீ புறவாகிட்டு நீ வந்து இந்த காணிக்கை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே தான் சேர்ந்த வசனம் வந்து வரும். இந்த விடத்தை விட்டு நீ புறப்பட மாட்டாய் அப்படின்னு சொல்லி வசனம். அப்போ அதை என்ன செஞ்சிடுவோம்னா அதுக்கு வச்சுக்கிடுவோம். எதுக்கு வச்சுக்கிடுவோம்? ஒப்புரவாகிறதுக்கு வச்சுக்கிடுவோம். ஒப்புரவாகிறதுக்கு வச்சுக்கிடுவோம். ஆனால் வசனம் வந்து எப்போவும் எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கிரியை செய்யும், எல்லா இடங்களுக்கும் அதுக்கு ஏற்றமானது. அது என்ன சொல்லுவோம்? கணுக்களை அணுவையும் கணுவையும் ஊனையும் பிரிக்கக்கூடியது. எபிரேயர் 2:2 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். அப்புறம் என்ன சொல்லுவோம்? கடன் வாங்கினா நான் கட்டலைன்னா என் பிள்ளைங்க கட்டல. அப்புறம் அவங்க இருக்கட்டும், நம்ம போகிறதா? இப்போ நமக்கு பறந்து ரகசிய வருகையில் பறந்து போகணுங்கிற எண்ணம் வந்து நமக்கு இருக்காது. நம்ம என்னத்தை பறந்து போகணும், அதுக்கு பிறகு என்ன நடக்குங்கிறது நமக்கு கிடையாது, அந்த உணர்வில் வர்றதில்லை. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை வந்து சாப்பிடான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் சொல்லுவார, சும்மா சொல்லியிருப்பாங்க. அதை தொட்டால் அப்படிலாம் மாறிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டார். தொட்டா அப்படி மாறிடுவார். சாகவே சாவேன்னு சொல்லி சொல்லிட்டார். ஒரே வார்த்தை சொல்கிறார், நீங்கள் பணத்தை சாப்பிடாதீங்க, தொட்டிங்கன்னா நீ சாகவே செத்து போயிடுவாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அது என்ன நடக்கும், அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருக்க மாட்டார். சொல்லாமல் இருந்ததுனால தான் அவங்க வந்து அதை சாப்பிட்டாங்க. ஆமாம், அவங்க சாகவே சாவேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பழத்தை இப்படி சாப்பிட்டா நீ இப்படி ஆகுங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லியிருப்பாருக்கா? இப்போ நம்ம இன்னைக்கு நமக்கு நடக்கிற நடைமுறை இப்படி தான் கத்தர் அன்னைக்கு நடக்கிறது. இன்னைக்கு என்று மாறாத. சின்ன பிள்ளைங்க எப்படி கற்றுக் கொடுப்பான்? தீய சுடுவோம் சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாரி எந்த வயசுல தொடரும்? கொஞ்சம் பெருசானது அறியாத. ஆதாம் வேலை எப்படிப்பட்ட வயசுல இருந்தாங்க? கல்யாணம் கல்யாணம். இப்போ மோனிஸ்ட்டை வந்து எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம்? சின்ன வயசுல இதை தொட்டா வந்து சுட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கே தெரியும். இது சொட்டா, இது வந்து தொட்டா சுடுன்னு அவனுக்கு தெரியும். அப்போ ஆனால் எந்த எந்த நிலைமையில அவருக்கு கற்றுக் சொல்கிறாருன்னா வாலிப வயசுல அவங்க சொல்கிறோம். அதாவது வாலிப வயசில் அவங்க வாலிபனாக தான் இருக்கிறேன். அதான் எல்லாமே சொல்லித்தான் டெய்லி மத்தியானம் வராது, குளிர்ச்சியான விளையாடும், சாயங்காலம் டெய்லி பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மரத்தை வச்சுட்டு எப்போ நீ சாப்பிடன்னு சொல்லுவாரா?
கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஆமாம், டெய்லி பேசி 2 பேரும் மரத்தை வச்சுருக்கீங்க, அக்கா அங்கே மரத்தை வளர்த்துங்க சேவைங்க, சாப்பிடாதீங்கக்கா, சாப்பிட்டா செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிடுது. இப்போ நான் என்ன சொல்லுவேன், இப்போ நான் வயசானவங்க தானா, என்ன கேட்பேன், எதுக்கு சாப்பிட்டேன் கேட்பேன்ல, கேட்கும்போது சொல்லி அப்படி என்ன மரம் அது சாப்பிட்டா எப்படி? இப்போ அப்படி அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ அவங்க இதை செய்யாதா இப்படி பாவம். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நியாயப்பிரமாணம் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை செய்யாதா இதை வைக்காதன்றதை நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு எதுவுமே இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான். அப்போ நீ இதை சாப்பிடாத அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தா தானே அவருக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த கனியை வந்து சாப்பிட்ருப்பாங்க. நீ இவ்வளவு விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருந்துருக்க கூடாதுல்ல, இவ்வளோ விஷயத்த சொல்லியிருந்தாங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அப்போ வந்து அவங்க வந்து முழு ஆவிக்குள்ளே இருந்தாங்க. இன்னைக்கு ஆவிக்குள்ளே இருந்ததுனால அவங்க அந்த வார்த்தையில் வந்து அதை காத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஆண்டவர் சொன்னாரு இதை வந்து மாட்டாங்க. இப்போ என்னன்னாக்கா அக்கா சொல்கிற மாதிரி இப்போ எனக்கு ஆண்டவர் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது, வைக்காத, பண்ணாத, இதெல்லாம் தெரியும். எனக்கும் சொல்லியும் கொடுத்துருக்காரு, எல்லாமே தான் எனக்கும் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு பொதுவாக தெரியுதுல்லக்கா, நம்ம ஆவிக்குரிய காரியங்களும் எனக்கு நீங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க. ஆனாலும் நான் அதில் முழுசாலாம் அந்த ஆண்டவர் சொல்லாமலாம் இல்லை. இப்போ அக்கா சொன்ன மாதிரிக்கா கடன் வாங்காதேன்னு சொல்கிறாரு, வாங்க பாவம் தான், செய்யக்கூடாது தான். ஆனால் நான் பண்ணாமல் இருக்கேண்ணா, பண்ணுறேன். அதை விட எக்ஸ்ட்ரீமாக போய் தான் பண்ணுறேன். இன்னும் வட்டிக்கு வாங்குகிறேன், வட்டியை கொடுக்க இன்னும் அதிகம் ஒரு நகையை கொண்டு வைக்கிறோம், அது இதாகுது, அடுத்தவங்கள்ட்ட வாங்கி அதை வைக்கிறேன், அதை திரும்ப அவங்களுக்கு ரிட்டர்ன், இப்படியே பெருகிக்கிட்டு தான் போகுது. அதில் வந்து சொல்லிட்டார்ல நம்ம தப்பு அப்படின்னு நிறுத்துறதுக்கு இத்தனை வருஷம் நான் கடந்து வந்த காலங்களில் எத்தனையோ இதெல்லாம் பாவ காரியங்கள்லாம் தெரியும், எல்லா விஷயங்களுமே தெரியும் தேவனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம். ஆனாலுமே அதில் முழுமையடைஞ்சு இத்தனை டிஸ்கஷன் போயிருக்கு, இத்தனை கற்றுக் கொடுத்துருக்கோம், இத்தனை ஆவியை ஓட்டியிருக்கோம், இத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கோம், எத்தனை வார்த்தை கற்றுக் கொடுத்து வருடாந்திரம் இந்த வார்த்தை போயிருக்கோம், வருஷத்துக்கு ஒரு தடவை வசனம் வாங்கணும், மாதத்துக்கு ஒரு தடவை வசனம் வாங்கணும். அப்போ இதெல்லாம் தெரியுது. கம்யூனியன் சொன்ன மாதிரி கம்யூனியன் எடுத்திருக்கோம், இது ஒப்பு கொடுக்குறது என்ன பேய ஓட்டுறது அத்தனையுமே பண்ணுச்சு. ஆனால் நான் முழுசாக பாவத்தை விட்ட பாடில்லை. விளைவுகளும் தெரியும், நீ இதை பண்ணுனா ஆண்டவர் தண்டிப்பார், உனக்கு இது இருக்குது, அதெல்லாம் அதுவும் தெரியும். ஆனாலுமே அதில் நான் இதாகலையே, ஒழுங்கா கரெக்ட் பண்ணி வரலையே. கர்த்தர் கற்றுக் கொடுத்த படம் தான் அவர். நம்ம ஆதி ஆமத்தில் அக்கா நீங்கள் இல்லை கற்றுக் கொடுத்ததெல்லாம் கற்றுக் கொடுத்ததும் தெரியும், விளைவுகளும் தெரியும். ஆனாலும் அதை விடலை. அதாவது இப்போ நம்ம வந்து ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு அவங்களுக்கு நேரம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இல்லைக்கா எனக்கு நைட்டில் இருக்கேன், அந்த பிள்ளைங்க செய்யல. ஆதாம் ஏவாள் வந்து இப்போ பாவம் செஞ்சு அந்த பாவ வித்துக்குள்ளேருந்து வந்த நம்ம மாம்சீகத்தில் இருக்கோம். ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆவியின் ரூபமாக இருந்தாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து அந்த பாவத்திலே வந்துட்டோம், அதனால நம்மளுக்குள்ளே வந்து அது இருக்கு. அவங்க வந்து அந்த ஆவியின் ரூபத்தில் தான் இருந்தாங்க. அதனால நான் நினைக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, நம்மளை காட்டிலும் அவங்க வந்து பெஸ்ட்டாக இருந்ததுனால அந்த வார்த்தைக்கு அவங்க வந்து அப்படி சொல்லியிருந்தா செஞ்சுருக்க மாட்டாங்களோ அப்படின்னு. அது கரெக்டுக்கா. பிசாசானே ஒரு டைம் தான் பேசியிருக்காங்க கிடையாது, எத்தனை டைம் அடிக்கடி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அது சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அவளுடைய காதுல அது இனிமை ஆனதுக்கு அப்புறம் தான், அப்புறம் அந்த பழம் அவளுக்கு கண்ணுக்கு இனிமை ஆனதுனாலதான் வந்து இருந்ததுனாலதான் என்ன செஞ்சாங்க அவ சாப்பிட்டா அப்படின்னு நம்ம வேதத்துல படிக்கிறோம். அப்ப ஆண்டவர் பேசிட்டு போயிருப்பாரு, அவனு இடப்பட்ட நேரத்துல வந்து பேசியிருக்கான். என்னங்கக்கா, இப்போ நானும் எனக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு, எனக்கும் நானும் பைபிள் படித்தேன், நானும் உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சுட்டு தான் போகிறேன். இப்போ ஆண்டவர் என் கூட சொல்லி கொடுக்குறாரு, பேசியிருக்காரு. ஒன்றும் இல்லை, இது நேற்று இந்த சாட்சியை சொல்லாம விட்டுட்டேன். இப்போ எனக்கு முந்தா நாள்லேருந்து பரிசுத்தம் கொடுத்தாருல ஆண்டவர், அந்த பரிசுத்தன்ற ஒன்று தரிச்சு சொன்னீங்களக்கா, நீங்கள் பரிசுத்தம்டா நம்மளால் முடியாது, அது முந்தா நாள்லேருந்தே ஆண்டவரை கொடுத்துட்டு நான் வந்து பரிசுத்தத்தை தரிச்சுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் பாவமான உலகத்துக்குள்ளே தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். பாவமான உலகத்தில் தானேக்கா நான் பிரயாணம் பண்ணுறேன், பாவமான உலகத்தில் தான் நான் வாழ்கிறேன்.
எல்லா நடவடிக்கைகளுமே இந்த உலகத்தில் தான் இருக்குது. அப்போ என்னை சுற்றி பாவ காரியங்கள் என்னை சுற்றி சுற்றி நிற்கிதுன்ற எனக்கு நல்லா தெரியுது. என்னை சுற்றி சுற்றி என்னை எல்லாமே பாவ காரியம்தான், எல்லாமே பாவத்துக்கு எதியமான காரியம்தான். அப்போ நான் எப்படி பாவத்தை வந்து மீறுறேன்னா, நான் இருந்த 2 நாளாக நான் ஆண்டவருக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டவர் மட்டும்தான் என்னோடய ஃபோக்கஸ். எனக்கு இந்த பாவ காரியத்தில் என்னால் ஜெயிக்க முடியாது, இந்த பாவ காரியத்தில் நானாக சுயத்தில் ஜெயிக்க முடியாது. அப்போ நான் யாரை கேட்டேன்னா ஏசப்பாவை தான் உள்ள இருதயத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இது பூரா பாவம், இது அத்தனை காரியமும் பாவ காரியம். இந்த உலகத்தின் ஒவ்வொரு வித்துமே பாவம் தான். என்னை சுற்றி இருக்க ஜனம், பேச்சு, காதில் விழுகிற பாட்டு ஒன்றுமே இல்லைக்கா, சினிமா பாட்டு. அப்பப்போ வந்து சும்மா யாராவது கிண்டல் பண்ணுறதுக்காக நம்ம முன்னாடி பார்த்து வச்ச பாட்டெல்லாம் இப்போ ரீசெண்ட்டு முத நாள் வரைக்கும் அப்பப்போ பாடுவேன், சொல்லுவேன், அது ஏற்ற மாதிரி கமெண்ட்டு சொல்லுவேன். இன்னைக்கு அந்த பொண்ணுங்கிட்ட நான் சொன்னேன், அந்த பொண்ணு சினிமா பாட்டு பாடிச்சு, அதுக்கு எதிராக நான் பாட்டு பாடுவேன்னு அந்த பொண்ணு என்னை கேட்டுச்சு. அப்போ நான் சொல்லிட்டேன், நான் பாட மாட்டேன்ப்பா, வாயினால் இனிமேல் நான் சினிமா பாட்டு பாட மாட்டேன், பார்ப்போம் எத்தனை நாள் தேவனுக்கு விரோதமாக நான் பாட்டு பாட மாட்டேன் இனிமேல். அப்போ எந்நேரமும் எந்த நொடி பொழுதும் நான் ஒரு நிமிடமும் நான் இந்த பாவத்தில் ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய துணை மட்டும் இருந்தாதான்க்கா ஜெயிக்க முடியுது. அந்த ஒரு நொடி பொழுது நான் மாறி விட்டேன்னா நான் திரும்ப அதை விடுவேன். அப்போ 24 hours கத்தரோட நான் என்னைய அக்கா சொன்ன மாதிரி என்னை நான் தூய்மைப்படுத்த ஆண்டோட ஒப்பு கொடுத்துக்கிட்டே மாறிக்கிட்டு வரதுனால மட்டும்தான் இந்த உலகத்தை அந்த பாவங்களை நான் மீள முடிஞ்சிச்சு. அவங்க அப்படி இருந்திருந்த ஆதாம் ஏவாள் வந்து ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டு இவங்க இதுக்கு ஒரே நாள்ல செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் இருந்துச்சு. அப்ப இத்தனை நாள் நானும் அதே பாவத்துக்குரிய காரியத்துல தான் வாழ்ந்தேன். தேவனுடைய வார்த்தை இருக்கு, பிசாசனுடைய வார்த்தை இருக்கு. அப்ப நான் எசைஞ்சு போனது பிசாசுக்கு. ஆதாயமாவேலை போல நான் எசைஞ்சு போனது ஃபுல்லா பிசாசுக்கு தான். ஆனா தேவனுடைய வார்த்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்காம இல்லையாக்கா, டெய்லி சர்ச்சுக்கு வரேன், வாரம் தவறாமல் வருவேன், உடனே இதுக்கு போவேன், யூடியூப்ல பார்க்குறேன், அதை கேட்குறேன், சண்டே கிளாஸ் போகிறேன். ஆனால் இது தேவனுடைய காரியம் தானே. இதையும் செஞ்சேன். இசைஞ்சு போனது என்னமோ பிசாசு. என் வாழ்க்கையில் இடம் கொடுத்தது பிசாசுக்கு, நானும் இசைஞ்சு போனது பிசாசு. தேவனுக்கு இசைஞ்சு போகல. இப்போ தான் தேவனுக்கு இசைஞ்சவளை மாறுவேன் அதை தரிச்சதுக்கப்புறம். அப்போ வித்தியாசம் மேபி இந்த மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கலாம் தான். ஆதாம் ஏவாளுக்கு வந்து கேட்டிருக்கலாம். அதாவது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆண்டவர் வந்து வைக்கிறப்பயே ஆதாமை வந்து என்ன சொல்றாருன்னா, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு. ஏன்னா அவருடைய வேலையை செய்கிறதுக்காக என்ன செய்கிறாரு, அவனை வந்து எல்லாத்தையும் எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அவனுக்கு ஒரு சுய சித்தத்தை கொடுக்குறாரு. அவன் வந்து இந்த பழத்தை வந்து இவன் சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா. ஏன்னா நாங்கள் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன், அவன் வந்து அங்கே அதாவது ஒரு காரியத்தை வந்து பிசாசு வந்து ஆண்டவரை எந்த காரியத்துலேயும் வந்து கொஸ்டின் கேட்கக்கூடாது. அதாவது எல்லாத்துலேயுமே அவர் சர்வ வல்லவர்னா யாருமே அவரை வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, எல்லாத்துலேயுமே அவர் கரெக்டாக இருக்கணுன்றதுனால தான் அவன் வந்து அவரோட சிங்காசனத்துக்கு மேலே இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால என்ன செஞ்சிட்டாரு, பூமிக்கு தள்ள. இப்போ இவங்க வந்து பாவம் பண்ணிட்டு இவங்க பாவத்துக்கு வந்து இப்படிலாம் சொல்லி கொடுத்து அவங்க அந்த காரியத்தை செஞ்சுருந்தாங்கன்னா அப்போ பிசாசு என்ன செய்வான், அப்போ இவனுக்கு வந்து இந்த காரியத்தை நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால தானே அவன் செய்யலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பூமிக்கு வந்து மனுஷனாக மாறினதுக்கப்புறம் நம்ம சரீரமாக வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லா காரியத்தையும் செய்கிறோம், அது வேற. ஆனால் அவங்கள வந்து இவன் வந்து நாளைக்கு வந்து எனக்கு நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நானும் உங்கள் சிங்காசனத்துக்கு மேலே இருப்பேங்கிற எண்ணம் எனக்கு வராமல் இருந்திருக்கும்ல. அப்படின்னா ஆண்டவரை கேள்வி கேட்குற ஒரு காரியமாக இருக்குமோன்னு இது வரைக்கும் என்னோட மனசில் ஏற்பட்ட ஒரு டவுட் இது. அதனால தான் ஆண்டவர் வந்து சொல்லாமல் அவனுக்குன்னு ஒரு சுயசித்தத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு ஆதாம் ஏவாளுக்கும். பிசாசுக்கு வந்து அதை வந்து சொல்கிறப்ப என்ன செய்வான் அப்படின்னாக்க, இவங்களுக்கு மட்டும் இதை கொடுத்தீங்கல்ல, இவங்கள மன்னிச்சிங்கல்ல, அப்போ நீங்கள் என்னையும் மன்னிங்க அப்படின்னு அவன் கேட்டுறக்கூடாது, அதுக்காக தான் சுயசித்தத்தை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத நான் படித்ததுனால நான் சரி இதை சொல்லியிருக்க மாட்டார், இதை வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தா ஒருவேளை அவங்க ஆவிக்குள்ள மனுஷனாக இருக்கிறதுனால இந்த தவறை செய்யாமல் இருந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு என்னோட கருத்து. ஆவிக்குரிய மனுஷனையே அவன் டச் பண்ணி ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறையே டச் பண்ணுன்னா அவன் எந்த அளவுக்கு உள்ளே போயிருப்பாங்க.
ஆவிக்குள்ள இருக்கிறப்ப தான் டச் பண்ணி பேசியிருக்காரு. அப்பதானே அவருக்கு சரீரம் வந்ததுக்கப்புறம் பிசாசு பேசலை. அவங்களுக்கு சரீரம் இல்லைடா அதான்க்கா ஆவியில் இருந்தப்போ தான் பேசி மனம் அது அந்த புசிக்காதன்னு சொன்னதை புசிச்சிருக்காங்க. அப்போ ஆவிக்குள்ளேயே அவங்க வந்து இதாயிருக்காங்க, கரப்ஷன் ஆகப்பட்டாங்க. அவங்க சரீரம் வந்ததுக்கப்புறம் ஆகலை. அதுக்கு என்னக்கா சரீரம் இருந்துச்சு ஆவிக்குரிய சரீரம் அதுலயே வந்து என்னக்கா அந்த வார்த்தைகளை கேட்கப்பட்டிருக்கு. பிசாசுன வார்த்தைகள் ஆவிக்குரிய சரீரத்தில் கேட்கப்பட்டிருக்கு. அது எப்படிங்கக்கா? இப்போ கரெக்டாக பாடுறாங்க. இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் பேசுறதுக்கா இப்போ தூதன் வந்து எப்படி படைச்சான்னா துதிக்க மட்டும்தான் படைச்சான். அவனுக்கு வந்து வேறு ஒரு அதிகாரம் அவனுக்கு கிடையாது. ஆண்டவருக்கு அடிமை. ஆனால் அவனே மேலே எழும்புறான்னா அது நம்மளால வந்து ஜீரணிக்க முடியாத விஷயம். ஒரு தூதன் வந்து ஆண்டவருக்கு மேலே ஆண்டவரையும் அவன்கிட்ட சொல்லிக்கூடாது. அதை தான் கேட்குறேன். அவனுக்கு சொல்லியும் அவன் வந்து வேதத்தில் இல்லை சொல்லிடக்கூடாது. தூதன் பிரதான கேரு சொல்றேன். அவன் வந்து துதிக்க தான் வச்சிருந்தாரு. நிறைய பொறுப்புகள் நிறைய கொடுத்துருந்தாரு. டாப்பில் வச்சிருந்தாரு. கேருபின் வந்து அவருக்கு சிங்காசனத்தை வந்து மூடி மறைக்கக்கூடிய ஒரு பெரிய வேலை. ஆண்டவருக்கு மேலேயே வந்து அவனுடைய இது இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கும்போது ஆண்டவருக்கு மேலே நம்ம வந்து அவரை பாதுகாக்கும் போது ஏன் அவருக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தை உண்டாகுது. அப்படின்னா ஏன் அவங்கள்ட்டையும் கர்த்தர் ஏன் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு வேதத்தில் இல்லை. நீ என்னை துதிக்கப்பட்டதே முடியும்னு சொல்லி இப்போ மிகாவேல் தூதலை பற்றி படிக்கிறோம், கேப்ரியலை பற்றி படிக்கிறோம். அவங்களாம் அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. ஏன் இவன் மட்டும் அப்படி வந்தேன் அப்படின்னா எல்லாமே சொல்லி செய்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு? யாருக்கு எதையும் நான் மறைக்கிறது இல்லைன்னு சொல்லி சொல்லுவேன். ஆமாம், எதையும் மறைக்கல. யாரும் அப்படி தானே சொல்லுவாங்க. நாமளாம் என்ன நினைக்கிறேன் சொல்லாமல். இப்போ நீங்கள் இருக்குன்னு சொன்னேன் மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னேன் இப்போ எப்படி நீங்கள் சொல்லாமல் சொல்கிறாங்க. அதே அந்த மேலே என்ன நடக்குதோ அதுதான் கீழே நடக்குது. இப்போ அன்புட்ட சொல்கிறான், நீங்கள் சொல்லி தான் நான் செய்திருப்பேன் இல்லை கீழ்ப்படுத்தி சொல்லியும் கீழ்ப்படியாக உண்டு இந்த விஷயம் எல்லார்கிட்டையும். இப்போ வேதத்தில் இல்லை, பட் ஆனால் எல்லார்கிட்டையும் எல்லா காரியமும் சொல்லுகிறது. இப்போ நம்ம நரகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் வைக்கிறோம். அப்போ அந்த நரகத்தின் உணர்வு கூட எல்லாமே எனக்கு எப்படி சொல்கிற பார்த்தா நான் பறந்து போக மாட்டேன்னா எனக்கு நரகம்ன்றது என்ன செய்கிறாங்க அந்த உணர்வு இல்லை. இப்போ புறஜாதி ஹிந்துஸ்ட பேசுகிறோம், நரகத்தை பற்றி என்ன செய்யலை முழுமையாக நமக்கு என்ன செய்யலை, அதோடைய தாக்கம் நமக்கு தெரியும். அதைத்தான் மறைச்சு வச்சிருக்காரு. இப்போ இன்னைக்கு நரகத்தை அப்படி திறந்து காமிச்சு என்ன செய்வாங்க எல்லாரும் பயந்து நரகத்தை வந்து மூடி வச்சிருக்காருன்னா அது மூடப்பட்டிருக்கணும். அவ்வளோதான். அது வைக்க இருக்குது. நீ திறந்துட்டோம்னா சரி உலகமே அழிஞ்சு போயிடும் பார்க்கலாம். அதனால நன்மை தீமை அறிவித்தக்க கரைன்னு ஒரு மூடி வச்சிருக்கிறார். நரகத்தையும் மூடி போட்டு சாமி போட்டு வச்சிருக்கிறாரு. அதனால நமக்கு என்ன விளைவுகள் வரும்னு சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சோன்னா பயந்து போயிடும். அதனால நம்ம எல்லாரும் மனம் திரும்புறோம், அது ஒரு சந்தோஷம். பயந்து மனம் திரும்புறோம் ஒரு சந்தோஷமான காரியம். திறந்து வைக்கிறதுனா அங்கே இருக்கிற ஒரு கட்டண தீ பிடிச்சி எரியுது இல்லை அன்னைக்கு தானே வைக்கிறோம். அதை வைக்க என்ன செய்யுமா மற்றவங்களுக்கு பழைய ஒரு விளைவு உண்டு பண்ணுது. நான் அது ஜப்பானில் ஒரு நாகசாய்க்கு பட்டணுமா ஹிரோஷிமா நாகசாய் ரெண்டு பட்டணும். இப்போ அது இன்னமே இல்லை இது வரல அப்படிங்கிறாங்க. அப்போ நரகம் அதை விட அதான் அதோடைய தாக்கம் நமக்கே தெரியாது. நரகம் ஒன்று இருக்குதுன்னு தெரியும். பட் ஆனால் அதில் போனோம்னா நமக்கு என்ன அது கந்தகம் போது பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு வெடிக்கிறது சின்ன வெடிவதெல்லாம் கண் போயிடுது காது போயிடுது. அப்போ அதுக்குள்ளே போகிற அனுபவம் வந்து நமக்கு என்ன அனுபவிக்க வேண்டியது இல்லைங்கிறார். அனுபவிக்கணும் நம்ம உள்ளே போய் குதிச்சு பார்க்க முடியாது. அப்படி போய் எல்லாம் சொல்லியிருப்பார். இப்போ நம்மகிட்ட சொல்லாமல் இருக்கிறாரா? என்ன சொல்லியிருக்கிறாரு? நரகம் ஒன்று இருக்குப்பா, நீ போகாத. வேதத்தை கையில் எழுதி கொடுக்கலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா, தேடி எடுக்கிறாங்க, கற்பனை எடுக்கிறாங்க. இப்போ கூட என்னமோ ஒன்று எடுத்தாங்கன்னு இன்னைக்கு பார்த்தேன்.
இதை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமாம், காலங்களில் வேலைகள் வந்து கற்றுறது வெளிப்படுத்துகிறது தேவன் தான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, பைபிள் இது இல்லை அது இல்லை எல்லாமே சார். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் சொல்லி இன்னைக்கு எப்படி வந்து நரகத்தை வந்து நீ உள்ளே போய் பார்ப்பனம்னு சொல்ல முடியாது. நரகம் ஒன்று இருக்குது, அப்போ தீமைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதையும் மீறி நம்ம தப்பு பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களும் தப்பு பண்ணுறாங்க. அவங்களும் தப்பு. அப்போ இந்த ஆவிக்குரிய சிந்தை எப்படின்னா இது இப்படித்தான் யாராவது ஒன்று சொன்னா நம்ம என்ன செஞ்சுவோம். ஓகே, இப்போ நம்ம கடன் அப்படின்னு சொல்லி பேச்சு வந்தோம். இல்லை, கடன் வாங்குறது தவறு கிடையாது இப்படி பிரசங்கம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அந்த பிரசங்க தான் கேட்பாங்க. நீ கடன் வாங்காதன்னு சொன்னால் அவன் இந்த அக்காவுக்கு வருவார், இந்த அக்காட்ட போனால் இதை தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு என்ன குடும்பமாக குட்டியா அவங்க சொல்லிடுவாங்க. அப்படி கொண்டு வந்த பிசாஸ் மைண்டை சத்தியம் என்ன சொல்லுது அப்படிங்க பார்க்க மாட்டாங்க. இவங்க வேணா இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கவங்களால இருக்க முடியுமா? செவி சாய்க்கிறதுங்க செவி சாய் இதுதான் சொன்னது உண்டோ, அப்போ கடன் வாங்க சொன்னது உண்டோ அப்படின்னு அப்படி பிளேட் என்ன செஞ்சேன் அது கடன் வாங்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடியாத அந்த காரியம் தெரிசுப்பட்ட கர்த்தர் நமக்கு கட்டளையிட இந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது செய்ய மாட்டார், கட்டளையாக கொடுக்க மாட்டார். நீ நன்மை தீமை அறியத்தக்க கனி நீ சாப்பிடாத நீ சாகவே சாவான்னு ஒரு கட்டளை கொடுக்குறான்னு சொன்னேன். கட்டளை கொடுத்தா அது நம்ம என்ன செய்யணும், அதை செய்வோங்கிற சரி நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். பிள்ளை என்ன சொல்லக்கூடாது, சாக்கடைக்குள்ளே நீ போகாதுன்னு சொன்னால் என் பிள்ளை போகாது அப்படி. இப்போ மோமிஸ் இப்போ சாக்கடைக்குள்ளே போக மாட்டேங்குது, போக மாட்டோம். அன்பை சொன்னால் போக மாட்டான், போகணும். அதே இது இப்போ அவங்க பாப்பா இருக்கிறத விட பாப்பா ரோடப்பா ரூடா பாப்பா ரோடா பாப்பா அதுக்கிட்ட சொன்னால் அதுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் யாருக்கிட்ட சொல்லலாம், ஆதாமியை பார்க்க சொல்லலாம், அதை நம்ம பார்க்கணும். சொல்லுவாங்க அவன் அறியாத வயசான அறியாத வயசான ஆண்டவர் வந்து மீனால சொல்லியிருப்பார், பரிசுத்த சந்ததியை பெரும்படிதான் ஒருவனையும் ஒருவரையும் படைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாலிபனா வாலிப பொண்ணாத்தையும் கத்தல் படைச்சு வச்சுருக்காங்க. எந்த விதத்தில் அவரை நம்ம சொல்கிறோம். நாளைக்கு நம்ம வந்து ரகசிய வரிகள் நம்ம போகலைனாலும் அவர் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே சொல்லிடுறாங்க, இப்படி வந்தீங்கன்னா நீ உன்னால் முடியாது, நீ பரிசுத்தமாக சொல்லக்கூடாது, உன்னால் பரிசுத்தத்தை வந்து நான் பரிசுத்தர் ஆனால் நீங்களும் பரிசுத்தராக சொல்கிறாங்க. ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஈஸியாக சொல்லிடுவீங்கன்னா அது கடினமான காரியம் இல்லை. தேவனுடைய கரத்தில் கொடுத்துட்டாலே அது எளிதான காரியம். அதை தான் நம்ம செய்ய தவறு. நாமளாம் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர். பரிசுத்த சிந்தை மனுஷன் இவன் தரிப்பிக்க செய்கிற தேவன் நம்ம. பரிசுத்த சிந்தை எப்படி வருது, எப்படி வருது? கடன் வாங்கக்கூடாதுன்னா வாங்காமல் இருக்கிறது அவிக்குரிய சிந்தை. அவிக்குரிய சிந்தைனா பரிசுத்த சிந்தை. கடன் வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது, ஜாதி பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது. அப்படிலாம் இருக்கிறது இல்லைக்கா. அவர் வசனம் சொல்லுவார், அது இருக்கும், ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது அந்த வசனத்தில். அதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. நான்லாம் அப்படிதான். அதுதான் பரிசுத்தம். அதில் என்னன்னா கொஞ்சம் இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்படி பண்ணிக்கலாம். இது பரவாயில்ல, இது இருக்கட்டும், செஞ்சுக்கிடலாம். இப்படிதான்க்கா வாழ்கிறோம். கிடையாது, ஒன்றும் இல்லைக்கா. சண்டே கிளாஸ் போகிற வரைக்கும் நானும் எஸ்சி கூட அவ்வளோலாம் கிடையாது. அந்த மாதிரி ஜாதி இது பண்ணுறது எதுவுமே கிடையாது. சண்டே கிளாஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போல்லாம் எனக்கு பயங்கர இது போவேன், பழகுவேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, எனக்கு கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் பூரா எஸ்சி ஜாதியில் இருக்கவங்க தான். ஆனால் நான் உள்ளே அவங்க இது அந்த மாதிரிலாம் போனது கிடையாது இது வரைக்கும். அந்த பழக்கம் இல்லையா, விட்டு கொடுக்க மனசு வரலைன்னா எல்லோரும் சொல்லுவாங்களே போனால் சங்கடமே, நம்ம எப்படி போக போகிறோம், அப்படியே மனசு போராட்டம் இருந்துச்சு. ஆனால் வேண்டாம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு போவோம், அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் நான் ஒப்பு கொடுத்து போனேன். ஆனால் போக 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 என்னுடைய அந்த ஜாதின்ற இதயத்தில் இருக்குது, அது என்னை விட்டு அகன்று போய் நான் அதில் வந்து மன ரம்மியமாக சந்தோஷமாக அவங்க வீட்டில் ஒரு விசேஷமாக அந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆகிட்டாங்களும் அந்த பிள்ளைங்க வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பலகாரம்
ஃப்ரூட்ஸ் வாங்கி கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு இந்த வாரம் கூட ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாயிடுச்சு. நான் வரேன்டா கண்ணு வந்து பார்த்துட்டு வரேன். அவங்க மேலே ஒரு பிரியம், எல்லாரும் மேலேயும் செலுத்தக்கூடிய அன்பு, அவங்க மேலேயும் எனக்கு அந்த இருதயமே எனக்கு இப்போ தான் மாற்றப்பட்டிருக்குக்கா. அப்போ அந்த ஜாதி இருக்குது இதெல்லாம் பார்க்காத அப்படின்றாங்க. ஆனால் நம்ம இருக்க தான் செஞ்சோம். இப்போ இத்தனை 30 வருஷம் ஓடிடுறேன், 30 வருஷம் இருக்க தான் செஞ்சிச்சு. சண்டே கிளாஸுக்கு போக 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 தான் நான் பிரியப்படுறேன். இப்போ நான் ஜனங்கள்கிட்ட கேட்குறேன், ரெட்டியாரா யாராக இருந்தாலும். அன்றைக்கி மாமாட்ட சொன்ன மாதிரி என்ன மாமா வித்தியாசம், எஸ்சிக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் எனக்கு என்ன அந்த பிரபாடு திடீர்னு எச்சியில் பொண்ணு எடுத்தா என்ன மாமான்னு கேட்குது, எதுக்கு கேட்டுச்சு அப்படி அப்படின்னா எனக்கே என்னன்னா என்ன வித்தியாசம், எல்லாரும் ரெட்டியாருன்றோம், இதுன்றோம், நாடாரு ஐயருன்றோம், என்ன வித்தியாசம் ஜாதிக்கு இல்லை வித்தியாசம் ஏதாவது சொல்லுங்கன்னா சொன்னார். பணம் ஃபஸ்ட்டு பணம் இல்லை. அப்போ பணம் சம்பாரிச்சிட்டு வந்துட்டா நீங்கள் ஜாதியை பார்க்கணும், ஜாதி ஈக்குவல் ஆயிரும்ல. அப்போ நீ ஜாதி பார்க்கணும், அப்போ பணம் தானே உனக்கு வேறுபாடு. அப்போ உன் ஜாதிக்கு அவங்க ஜாதிக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது மேன்மையான காரியம் சொல்லுங்க. ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எனக்கு பிறந்த காலத்துலேருந்து பழக்கப்படுத்தி விட்டது, சொல்லி கொடுத்தது அதுதான். இப்போ அந்த அதாவது நம்மளுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நம்ம கர்த்தர் சொன்ன வார்த்தையே தெரியல, எனக்கு மறைக்கப்பட்டு இருந்துச்சு. போக போக தாங்க தெரியுது அந்த நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம முழு அன்பை, அதாவது உன்னிடத்தில் நீ அன்பு கூறல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகனா, அப்போ ஜாதி வாரியாக தான் அன்பு கூறிக்கிட்டு இருக்கோம். ஜாதி வாரியாக தான் அன்பு. எனக்கு பிரியப்படுத்துகிறேன்ட்டு நான் பிரியம் காட்டுறேன். என்னை வெறுக்கிறேன்னா நான் அவனை பற்றி பின்புறம் பேசுகிறது, அவனை பற்றி கலாய்க்கிறது, பேசுகிறது, கோவப்படுறது, மனஸ்தாபப்படுறது, அது இந்த காரியங்கள் சண்டை போடுறது, எல்லா உலக காரியம் நடந்துச்சு. அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறணும் பிறனிடத்தில் அன்பு, எல்லா மனுஷனும் ஒன்று ஈக்குவல் நான் பார்க்கலையே. இப்போ அதில் ஜாதி எஸ்சின்னா அப்போ நம்மளுக்கு கீழே இருக்கவங்க தான். இத்தனை வருஷமாக நானும் கடந்த அந்த பாதை தான். தேவனுக்குள்ளே வந்து 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 சண்டே கிளாஸ் போகிறதுனால மட்டும்தான் எனக்கு அந்த தாட்டு ஃபுல்லாகவே மாறி மன ரம்மியமாக போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முழு இருதயத்தோட ரம்மியமாக முழு அன்போட பிரியத்தோடு போகிறது இப்போ தான். அப்போ அந்த வசனம் இருக்குது, ஆனால் வசனத்துக்கு கிரியை செஞ்சோமா செய்யலை. இதுதான்க்கா, இப்படி தான்க்கா, வசனமாக தான் இருக்கும், நம்மளாக தான் இருப்போம். ஆனால் கேட்டால் நானும் சத்தியவான், நானும் இயேசுவை கும்பிட்றேன், நானும் பயங்கர வல்லமையாக பயன்படுத்தப்படுறேன், நானும் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், எனக்கும் காட்சி சொல்கிறாரு வைக்கிறாரு அப்படின்னா இதையும் கொடுத்ததையும் செஞ்சார். ஆவிக்குரிய அந்த உள்ளான சத்தியத்தின் ஆவி திறக்கப்பட்டிருக்கா, அது எப்படி நடக்குறியா அப்படின்னா கிடையாது. இதுதான்க்கா எல்லாருமே செய்வோம். சத்தியம் இருக்கும், உனக்கு எது யூஸ் ஆகுது, உனக்கு எப்படி அது பிரயோஜனப்படுற மாதிரி நீ வளர்ச்சிக்கிற சத்தியத்தை, அப்படி தாங்க வாழ்கிறாங்க முக்கால்வாசி பேர். என்னை முதல் கொண்டு எல்லாருமே அப்படி தான். ஜனங்கள் சத்தியமாக அப்படி நீ கடைப்பிடினா யார் இருதுமே ஒத்து வராது. முந்தா நாள் வரைக்கும் ஏன் இருதுமே ஒத்து வராது, இப்போ தான் ஒத்து. அதுதாங்க உண்மை. எல்லாருமே அதான் செய்வோம். சத்தியத்துக்கு நேராக நீங்கள் சொன்ன மாதிரி சத்தியத்துக்கு நேராக வழி நடத்தணும்னா உடனே விலகி போயிடுறோம்ல. இதுதான் காரணம் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம சத்தியம் இருக்கணும், கேட்போம். அதுக்காக முழுசாக வர முடியுமா, அதுக்காக முழுசாக பண்ண முடியுமா, இப்படிலாம் கேட்டாலும் தான் நானும் வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிடுவோம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி. இதெல்லாம் முழுசாக மாற முடியாது. அது எப்படி முழுசாக விட்டு கொடுக்குறது? செல்வாக்கா இருக்காங்க, ஜாதி பார்க்க அவங்களுக்கு இருந்துச்சுக்கா. நான் இல்லைடா ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு. ஏன்னா முத தலைமுறை அவங்க தான் எஞ்சி நிற்கிறாங்க, அவங்க தான் நின்று போராடுறாங்க. அந்த இடத்துல ஜெயிக்கணும் இந்த ஜனங்களுக்கு மத்தியில். வெளியில் போனால் தலை காட்டணும், கேட்பேன், துப்புவேன், பேசுவேன், எல்லாம் நடக்கு. எல்லா காரியத்தையும் எதிர்த்து நின்று தான் இருதே ஒத்துக்கல. நம்ம அப்போ மனஸ்தாபப்பட்டானோ அதை மாற்றி ஒப்புரவாகி அதுலேருந்து வெளியில் வந்து கொடுத்து அவங்க அதில் ஜெயிச்சிட்டாங்க. அந்த காரியங்களில் ஜெயிச்சு வெளியில் வந்திருக்காங்க. இன்னும் அடுத்தவங்களுக்கு அது முன் மாதிரியாக முன் சாட்சியாக நின்றுட்டாங்க. அந்த காரியங்களை எல்லோரும் வருவாங்கன்னா இது பின்னாடி உட்காந்துக்கிட்டு அது எப்படி முடியும், அதெல்லாம் பண்ணலாமா? நம்ம சர்ச்சிலேயே எல்லாருமே சொல்கிறது அதெல்லாம் ஜாதி எப்படி பார்க்காம இருக்குது அதுதான் சொல்லுவாங்க. எல்லாருமே சத்தியம்னா சத்தியம்தாங்க்கா, சத்தியத்தின் படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படி தான் எல்லாருக்கும். அதுவும் போதிக்கப்பட்டிருக்கா. பிசாசு வழி நடத்துறது தெரியல, பிசாசு வழி நடத்துதான் ஆவியானவர் விட்டு கொடுக்குறாங்களான்னு. பிசாசு தான் வழி நடத்துறதுக்கு எல்லோரும் விட்டு கொடுக்குறோம், ஆவியானவர் விட்டு கொடுக்க கிடையாது, பிசாசுக்கு தான் விட்டு கொடுக்குறோம். அதுதான் சத்தியத்தின்படி வார்த்தையின்படி நடக்கிறது கிடையாது. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு சத்தியத்தை போதிச்சிருக்காரு, எடுத்துக்கிறது கிடையாது. நம்மளால் நடக்க முடியாதுதான். ஆனால் கரத்தில் கொடுத்து பழகணும். அதாண்டவரே இந்த இதுக்குள்ளே நான் ஜெயிச்சு மீள முடியாது.
என்னை அது அந்த அந்த பரிசுத்தத்துக்கு நேர சத்தியம் எப்படி சொல்லுது ஆண்டவரே, உங்கள் வசனம் எப்படி சொல்லுது, இந்த வசனத்தின் பிரகாரம் நான் நடக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் தான், இந்த அளவுக்கு சுய பலத்தினால நடக்கிற வரைக்கும் என்னால் ஜெயிக்க முடியல எனக்கா. பாவத்தை ஜெயிக்க மேற்கொள்ளவே முடியல இல்லைக்கா. நான் சுய பலத்தினால நிற்பேன், ஜெயிப்பேன், ஆனால் விழுந்து போயிடுவேன். இந்த நாள் வரைக்குமே எல்லாரோடையும் இப்போ பேசுகிறாங்களா, சண்டை போடுவேன், போராடுவேன், ஜெயிப்பேன், நிற்பேன். அந்த இடத்துல நல்லாயிருக்கும், நல்லா விடுதலை ஆகும் மாதிரி. அதெல்லாம் என் பலத்தினாலேயே போராடி 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 கடைசியில் என்ன சம்பாரிச்சு வச்சேன், கடைசியில் வந்து என்ன ஏசப்பா பிள்ளையா என்ன நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் சம்பாரிச்சு வச்சேன். இப்போ அதே இடத்துல அதே சூழ்நிலையில் அதே ஜனங்களோட நிற்கிறேன். என்னால் ஜெயிக்க முடியாது, பாவ காரியத்தில் என்னால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் தேவ துணையை தேடுறேன்க்கா, அதான் தேவனை தேடுறேன். ஆண்டவரே இந்த காரியங்கள்லாம் இருக்குது, இந்த காரியங்களை ஆண்டவரே 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 மட்டும்தான் கூப்பிட்றேன். பேசுகிற என்னமோ அவர் தான்க்கா. ஏன்னா நான் தேவனை தேடுறேன், பாவத்தை தேடலை. பாவத்தோட சம்பந்தம் கலக்கும்னு நான் விரும்பலை. அப்போ அந்த தேவனை தேடுறதுனால மட்டும்தான் அந்த இதில் ஜெயிக்க முடிஞ்சிருக்குக்கா. நான் ஜெயிச்சேன்லாம் சொல்ல முடியாது, இத்தனை வருஷமாக சுயபலத்தில் ஜெயிச்சேன். ஜெயிக்க முடியாது. இல்லைக்கா, போராடுவேன். இப்படி அதெல்லாம் அப்படியாக்கும் இப்படியாக்கும் மாய்மாலம், அது பேர் வந்து மாயமாலம். நான் நல்ல மாதிரியே ஆக்டிங்கை போட்டு நான் இயேசுக்குள்ள இருக்க மாதிரியே பண்ணுறது மாயமாலம். அந்த மாயமாலம் பண்ணியே சும்மா போராடி நடித்து. ஆனால் வந்து அதிலெல்லாம் அது அது பியூருக்கா, தேவனுடைய பரிசுத்தம், அது செம்ம பியூரு. அதை நீங்கள் சொன்ன மாதிரி தேவனை இருதயம் கேட்டுக்கிட்டே பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க 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 சுத்திகரிங்கன்னு மட்டும்தாங்க கேட்டேன். வார்த்தையை கொடுங்க, பதில் சொல்லுங்கள். அவங்களுக்கு என்ன சொல்லணும்லாம் கேட்கல. ஒவ்வொருத்தர் நடக்கிற இடத்துல போகிறான், வேணாம் அவங்க பேசுகிறாங்க, எனக்கு வேண்டாம் வேண்டாம் சுத்திகரிங்க அவ்வளோதாங்க கேட்டேன். நான் ஒன்றுமே கேட்கல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜனங்கள் மத்தியில் அந்த அத்தனை இடத்துலையும் அந்த காரியம் வச்சு, அதாவது அதை விட்டு வெளியில் வந்தால் பஸ்ஸில் வந்தால் அங்கே பாட்டு சத்தம், அங்கே பேச்சு, அங்கே இப்போ ஒருத்தவங்கள பார்க்குறோம், ஒருத்தவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்கே வரை எவ்வளோ அழகாக இருக்காங்க, இங்கே வரை இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நகை போட்டிருக்காங்க, நிறைய ஓடும் மண்டையில். ஐயோ கோடி கணக்கில் ஓடும்க்கா. திடீர்னு இதை நடப்போகிறோம், அதை ஓடு இதை ஓடு. ஆஹா, அதெல்லாம் நம்ம வேணால் வெளிப்புற தோற்றத்துக்கு நல்லா இருக்கும்க்கா, பார்க்கவா. உள்ள பூரா வந்து ஐயோ பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் என்னதுக்கா, அசுத்தம். ஐயோ பூரா அசுத்தம் தாங்க, பூரா அசுத்தம். அசுத்தத்தை தவிர ஒன்றுமே இல்லை. அப்போ நான் வந்து இந்த அசுத்தத்தோடு தான் போராடினேன், அசுத்தத்தோடு தான் வாழ்ந்தேன், அசுத்தத்தோடு தான் பதில் சொன்னேன். பரிசுத்தத்தை தரிக்க ஆண்டவர்கிட்ட பேச ஆண்டு வேணாம் மாற்றுங்க, இது என்ன ஆண்டவர் என்னை இதெல்லாம் என்னை சுற்றி நடக்கத்தான் செய்யும், நான் நடக்கக்கூடாது, அவ்வளோதான் ஆண்டவரே, நான் நடக்கக்கூடாது, எனக்கு இது வேணாம், நான் நடக்கக்கூடாது. பாவத்தை ஜெயிக்க மாட்டேன், பாவத்தை ஜெயிக்க மாட்டேன், அவ்வளோதான்க்கா. பஸ்ஸில் போகிறப்ப வர்றப்ப எல்லா இடத்துலையும் இப்போ தான் தெரியுது புதுமையான ஒரு வாழ்க்கையே எனக்கு. சுயபலத்தினால ஜெயிச்சு ஒரு காலகட்டங்களில் நான் பஸ்ஸில் போகிறப்ப தவறு பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, எல்லாம் சுய கட்டுப்பாடோடு இருந்தேன். ஆனால் ஜெயிக்க முடியல, எதுலேயுமே ஜெயிச்சு வரலக்கா. தேவனோட இருக்கிறக்காக தான் அந்த பியூரிட்டியை பார்க்க முடியுது. வேறையும் பார்க்கா, வேறு 2 டேஸாக தான் பார்த்தேன், அனுபவிக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, என்ன இருக்க, நீங்கள் சொல்கிறீங்க, அது எல்லாமே சொல்லிருச்சு. அது சொல்கிறது இல்லை அந்த இதை நீங்கள் படித்தேன் சொன்னீங்களா. அதாவது சுயசித்தத்தை வச்சு மனுஷனை வந்து படைச்சிருக்கிறாரு அப்படின்னு அதை வந்து கோட் பண்ணி நான் வந்து அப்போ மனுஷனுக்கு ஆதாம் ஏவாளுக்குள்ள சுயசித்தத்தை வச்சிருந்ததுனால அவங்க வந்து நீ நன்மை தீன்மை அறியத்தக்க கனியை புசிக்காத அப்படின்னா அது அவங்களுடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாரோ, ஆண்டவர் வெயிட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு இன்னொரு டவுட்டுக்கா. இப்போ நீங்கள் இப்போ வந்து பேர் என்னக்கா, தூதர் பேர் என்னக்கா, லூசி பிரதான ஏக்கா. அப்புறம் ஒரு பரலோகத்தில் இருக்கப்பயே அந்த தாட்டு வந்துருச்சாக்கா, ஆண்டவரோட இருக்கப்ப அந்த பரலோகத்தில் இருக்கும் மேலே நம்ம வரணும் அப்படின்னு. பரலோகத்தில் இருக்கும்போது பரலோகம் அப்படின்னா அது தேவன் இருக்கிறார். இதை வந்து ஆண்டவரை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து அப்போ அவருக்கு மேலே இருக்கும்போது அந்த சிந்தை வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அந்த சிந்தைனால அந்த பிசாசு இருக்காங்க, அந்த பிசாசு கிரியை வந்து பரலோகத்துக்குள்ள வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு.
அப்படியாக்கா? அதான் கேட்குறேன், எப்படிக்கா என்னன்னு. அதாவது அந்த சராசரத்தில் எல்லா தூதரும் எல்லாம் இருக்கிற இடம் தானே. ஆனால் இப்போ நம்ம பூமியில் எப்படி இருக்கோம் அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே கீழே எல்லாமே அவங்களுடைய வேலை என்னது. இப்போ பூமியில் வந்து அவர் வந்து லூசிஃபர் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லக்கூடாது. பிரதான தள்ளப்பட்ட தூதன் என்னக்கா? பிசாஸ். அவர் வந்து வந்ததுக்கப்புறம் தான் அவன் வந்ததுக்கப்புறம் இந்த பிசாசின் காரியங்கள் வந்திருக்குக்கா. சொல்லப்படுது அவன் மூலியமாக தான் கெடுக்கப்பட்டு அவனே கெட்டு போய் மேட்டிமையான இருதயம் வர்றதுக்கு மேலே இருக்கும்போது அவன் பரலோகத்தில் இருக்கும்போது தான் அவன் சொன்னன்றது வேதத்தில் சொல்லப்படும். பரலோகன்றது தேவன் இருக்கிற தேவன் தங்கிசம். இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்லுவீங்களே, இப்போ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க இதா. இப்போ உங்களுக்கு வந்து அவங்களோட கர்த்தர் வந்து அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு எல்லா வரங்கள்லாம் கிரியை செஞ்சு எல்லாம் இருக்க வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து கிரியை செய்ய மாட்டார். இப்போ நீங்கள் ஒரு அசுத்தாவை வந்து விரட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஒப்பு கொடுத்துட்டு வரட்டுங்க. அப்போ பர்சனல் உள்ளே வருவார். நீங்கள் தவறு பண்ணும்போது பர்சனல் வெளியில் போயிருப்பார். நம்ம என்ன சொல்லுவோம்னா அபிஷேகம் பண்ணுறது நம்ம கூடயே இருப்பாங்க. அப்படி கிடையாது. ரட்சிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவறு பண்ணும்போது அந்த ரட்சிப்பை இழந்துடும். ஒரு ஏடிப்படி மாதிரி தான். சரிக்கா சரி. ஏடிப்படி மாதிரி ஏறும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தவறு செய்யும்போது ஒரு படி கீழே இறங்கிடும். இல்லை டோட்டலாகவே கீழே இறங்கி ஒரு படி கிடையாது, டோட்டலாகவே கீழே இறங்கிடும். அந்த ரட்சிப்புக்கு ஏடிப்படி டோட்டலாகவே கீழே இறங்கிடும். திருமணம் ஒப்பு கொடுக்கும்போது டோட்டலாக மேலே ஏறும். இதுதான் வந்து ரட்சிப்பு ஆண்டவருடைய காலத்தில். அதே மாதிரி தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து தவறு பண்ணிட்டு தவறோடு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்நிய பாஷை பேசலாம். அது பேசும்போது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும். நம்ம தவறு பண்ணிட்டு பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை வந்து நம்ம எப்போ நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே போகணும். நம்ம ஆவிக்குள்ளே வளரலை அப்படின்னா அசுத்தாவின் பிடியில் இருக்குன்னு அர்த்தம். சிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் அபிஷேகம் அடிச்சுன்னு சொல்லுவோம். கர்த்தருடைய பந்தி எடுப்போம். அதுதான் துணிகரமாக பண்ணுவோம். நம்ம பண்ணிவிட்டு அப்போ மன்னிப்பு கேட்போம். அந்த பந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மன்னிப்பு கேட்ட உடனே கர்த்தர் மன்னிச்சிருவாரு. திரும்ப எடுத்து சாப்பிட்டு வந்துடுவோம். திரும்ப தவறு பண்ணுவோம். அப்படி தவறு பண்ணும்போது பரிசுத்தம் நமக்கு இருக்க மாட்டாங்க, வெளியில் போயிடுவோம். அதை நம்ம உணர்றது கிடையாது. எப்போவுமே நம்ம பரிசுத்தத்தை நோக்கி ஓடும்போது அந்த அபிஷேகம் நம்மகிட்டே இருக்கும். இல்லைன்னா பரிசுத்தம் வெளியில் போயிடும். நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பழையபடிக்குள்ள வந்துடும். ஆனால் பிசாசு இருக்க முடியாதுல்ல. தவறு பண்ணும்போது பிசாசு உள்ள வந்துட்டு பரிசுத்தம் வெளியில் போயிடுவாங்க. நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்தம் உள்ள வருவாங்க. இந்த மாதிரி காரியங்கள் வந்து என்ன கேட்டீங்க, எதை சொல்ல வந்தேன்? அங்கே பரலோகத்தில் வந்து இதே தான். பரலோகம் போது ஆண்டவர் இருக்குது. இப்போ பரலோகங்களேன்றாங்க. இப்போ நம்ம எங்கே போய் இருப்போம் அப்படின்னா போனால் தான் நமக்கு வந்து எங்கே இருப்போம். நம்ம வந்து வருகையில் நம்ம எடுக்கப்படணும். அதையும் மீறி நம்ம வந்து ஒப்பு கொடுத்து நம்ம வந்து சேர்த்துட்டோம்னா ரட்சிப்பு நிமித்தம் நமக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து அந்த இடம் இருக்குன்றது நம்ம வந்து ஆண்டவருடைய கிருபையினால் நரகத்துக்கு தப்பு வைக்கப்பட்டு ஒரு இடத்துல இருப்போம். பரலோகன்றது அவர் கூடவே இருக்கும். அவர் இருக்கிற இடத்துல வந்து பிசாசுக்கு இடம் போயிடும். அப்போ அவன் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவரை பாதுகாக்கிற வேலையில் இருக்கிறேன். பாதுகாக்கிற வேலையில் இருக்கும்போது எல்லா நேரமும் அந்த இடத்துல இருந்தானா இல்லை வெளியில் இருந்தானா அப்படிங்கிறது வந்து வேதத்தில் சொல்லப்படுது. ஆனால் அவனுக்கு வந்து நான் சிங்காசனங்களுக்கு மேலாக வானத்துக்கு மேலாக ஏறுவேன் அப்படின்ற ஒரு வசனம் வந்து ஏசாயாவில் அப்படி வரும்போது அவன் சொன்ன எண்ணம் வந்து தீமையான எண்ணம் போது ஆண்டவருக்கு மேலே பணி புரியும் போது அந்த காரியம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஒரு கஷ்டம் தீமையில பிசாசு தானே. பிசாசின் கிரியை எனக்கு இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ நம்மளுடைய சரீரத்தில் அவர் இருக்க மாட்டேங்கிறாரு. தவறு பண்ணும்போது வெளியில் போகல. அப்போ அவனுக்கு அந்த எண்ணம் தோணும்போது ஆண்டவர் வந்து பாதுகாக்கிற பணியில் ஈடுபடும் போது அந்த எண்ணம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு. மற்ற நேரங்களில் எடுத்துருப்பாங்க. அவங்க வந்து எல்லா இடமும் போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்காங்க. காவிரி எல்லாம் கீழே வந்து நச்செய்தி சொல்கிறாரு.
மிகாவேல் வராரு, கீழே வந்துட்டு மேலே போகிறாரு, தேவதூள் மேலேயும் கீழே இறங்கி போகிறாங்க, யாக்கோபு பார்க்குறாங்க. அப்போ எல்லா இடம் போகும்போது அவங்களுக்கு என்ன வந்துருக்கும், இந்த எண்ணம் அது மாதிரி அவன் வந்து அவனோட வந்து சேர்ந்து முக்கோடி 30 தேவங்களா அவங்க வந்து தள்ளப்பட்டாங்க, அவனோட சேர்ந்தவங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இப்போ புத்திக்கு எட்டாத காரியம். இப்போ இங்கே வந்து இப்போ ஸ்டாலினோடைய பதவியை கவிழ்க்கிறதுக்கு எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க. அது மாதிரி ஆண்டவருக்கு எதிராக நம்ம வந்து ஒரு கூட்டம் அதில் இவன் தலைமையாக இருக்குது இருந்தாலும் அவங்க சேர்ந்துக்கிறது எல்லாமே சேர்ந்துருக்காங்க. அப்படிப்போ அவங்க பரலோகத்தில் இருக்க வாய்ப்பு. இப்போ அவங்க வந்து ஏதேன் தோட்டத்தில் பூமியில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வசனத்தின்படி தானே சில வேத வல்லுநர் சொல்லி நம்ம சொல்கிறோம், இப்படித்தான் நடந்திருக்குமா அப்படின்னு நமக்கு அங்கே போனால் தான் தெரியும். போனால் என்ன கிளியர் என்னென்ன நடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இருக்கிற இடத்துல இந்த காரியம் என்ன செய்யறாங்க நடந்துருக்கு. எதிராக கூட்டமாக கூடுறதுனால தான் அது மொத்தத்தையும் இப்போ நமக்கு இந்த ஒரு பூமியிலே எங்கெங்கே கூடிய வந்து அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க, மந்திரிமார்கள் அமைச்சிருக்காங்க. அங்கே பரலவும் போது அவங்களுக்கு எத்தனை இடம் இருந்துச்சு, அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அவங்க கூட இருந்துக்க மாட்டாங்க. எல்லா நேரமும் வந்து அவர் வந்து துதிக்கிறதுக்கு தான் கடமைப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுதந்திரம் கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஏன்னா கூட்டம் கூடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருந்துக்கல. அதை சொல்கிற பேச்சை கேட்டு ஒரு கொஞ்சம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோன்ட்டு நமக்கு தெரியலை. அவ்வளோ தூரம் வந்து கீழே விழாலும் அவங்க பேசாமல் என்ன நடந்துருக்காரு. அதையும் மிஞ்சி பரிசுத்தமான தூரம் இங்கே இருக்கிறாங்களே. தள்ளப்பட்ட தூரம் இங்கே இவ்வளோன்னு தெரியுது. அப்போ அவர் சொல்லு கீழ்ப்படிஞ்சும் இருக்காங்க. அப்போ 2 பேசினவங்க இருந்திருக்காங்க. ஆமாம்.